அனைத்து தமிழ் மக்களுக்கும் கணேஷின் பணிவான வணக்கம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், மார்க்கெட் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். இன்னைக்கு எப்படிங்க இருந்தது அப்படின்னா, எஸ்டர்டே நம்ம ஒரு சப்போர்ட் வந்து பார்த்துருந்தோம் 23,979. ஸோ அந்த இடத்துல வந்து ஒரு டபுள் பாட்டம் சப்போர்ட் எடுத்திருக்கு. ஸோ அதையும் பிரேக் அவுட் பண்ணது அப்படின்னா ஒரு நல்ல பை எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த பேட்டர்ன் பார்த்துருந்தோம். பட் அந்த பேட்டர்ன் வந்து ஃபெயிலியர் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஃபெயிலியர் ஆயிருக்குங்கிறத விட ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு வாலட்டிலிட்டி தான் நடந்திருந்தது. ஸோ எஸ்டர்டே வந்து ஒரு டோஹால வந்து மீட்டிங் நடக்காதா ஸோ ட்ரம்ப் வந்து அறிவிச்சிருந்தாரு. இன்னைக்கு காலையில வந்து ஈரான் கவர்மெண்ட் வந்து அந்த மாதிரி மீட்டிங் எல்லாம் எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லி ரிஜெக்ட் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து கொஞ்சம் நெகட்டிவ் நியூஸா வந்து வேர்ல்டு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் வந்து அமைஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஓகேங்களா, இப்போ வந்து ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் வந்து பிரேக் அவுட் பண்ணிட்டு நமக்கு செல் சைட் பிரேக் அவுட் வந்து நடந்து கீழே போயிட்டு இருக்கு. இது வந்து கண்டினியூஸாக கீழே போகுமா, இல்லைன்னா நாளைக்கு வந்து எந்த இடத்துல வந்து சப்போர்ட் எடுக்கும் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஸோ நம்ம ஒரு சில நியூஸ் அண்ட் டேட்டாஸை வந்து பார்த்துட்டு வந்துடலாம். ஓகேங்களா, இன்னைக்கு வந்து ஆட்டோ செக்டார் வந்து ஒரு செல்லிங் ப்ரெஷரில் வந்து ஓப்பன் ஆனது. ஸோ ஓப்பன் ஆன உடனே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 1% வந்து மேலே வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஃபர்ஸ்ட் செல்லிங்ல வந்து ஓப்பன் ஆனதுக்கு வந்து மெயின் ரீசன் வந்து டெல்லி கவர்மெண்ட் வந்து இவி வெஹிக்கிளை பற்றி ஒரு நெகட்டிவ் நியூஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அதன் மூலியமா வந்து செல்லிங் ப்ரெஷரில் ஓப்பன் ஆனது. அதுக்கப்புறம் ஜெஃப்ரிஸ் அப்படிங்கிற ஒரு புரோக்கரேஜ் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா மாருதி சுசுகியை வந்து பை சிக்னல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்க வந்து பெரிய புரோக்கர்னால இவங்க வந்து ஏதாவது ஒரு பை சிக்னலோ செல் சிக்னலோ கொடுத்தாங்க அப்படின்னா ஸோ அந்த ஸ்டாக்ஸ் வந்து பெரிய அளவில் வந்து நமக்கு வந்து வந்துடும். ஸோ இன்னைக்கு கூட நான் வந்து அப்டேட் பண்ணியிருந்தேன் டெலிகிராம்ல, அதாவது மாருதி சுசுகி வந்து ஒரு நல்ல பாசிட்டிவ் வந்து ஓப்பன் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். ஸோ இவங்களும் ஜெஃப்ரிஸ் வந்து ஒரு பை ரேட்டிங் தான் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இந்த பை ரேட்டிங் கொடுத்துருக்கறனால மாருதி சுசுகி நல்லாவே வந்து இன்வெஸ்டர்ஸ் வந்து உள்ளார வந்திருக்காங்க, நல்ல ஒரு குரோத் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஆட்டோ செக்டாரை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 1% பக்கம் மேலே வந்திருக்கு. ஸோ இதில் எந்தெந்த ஸ்டாக்ஸ் வந்து நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்னா மாருதி சுசுகி, பாஸ்க், ஆட்டோ ஆன்சிலரி ஸ்டாக்ஸ், இவி ரிலேட்டட் ஸ்டாக்ஸ், ஸோ இது எல்லாமே வந்து நமக்கு வந்து மேலே வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு புரோக்கரேஜோ இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனியோ வந்து ஒரு பை செல் சிக்னல் கொடுத்தாங்க அப்படின்னா என்ன நடக்குங்கிறது நமக்கு தெரியும். ஆல்ரெடி நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன். அடுத்த நாள் மேபி ஒரு ப்ராஃபிட் புக்கிங் நடக்கிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் வந்து நிறையவே இருக்கு. பார்க்கலாம் என்ன மாதிரி வந்து நடக்குது அப்படின்னு. நெக்ஸ்ட் வந்து இன்னொரு முக்கியமானது, இப்போ மார்கன் ஸ்டான்லி அப்படிங்கிற ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனி இருக்குங்க. அதாவது ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இவங்க வந்து எல்லா நாட்டிலையும் போயிட்டு எல்லா ஸ்டாக்ஸ்லையும் பார்த்தீங்க அப்படின்னா முதலீடு வந்து பண்ணுவாங்க, ஸ்டாக்ஸ்ல, க்ரூட் ஆயில்ல, கோல்டுல. இப்போ இவங்க வந்து ஒரு ப்ரெடிக்ஷன் வந்து பண்ணியிருக்கிறாங்க. இவங்க டீம் வந்து ஒரு ப்ரெடிக்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஆயில் பிரைஸ் வந்து ஒரு 2 குவார்ட்டர்ல, அதாவது ஒரு 6 மாசத்துல ஒரு நல்ல ஃபால் எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அது பிரெண்ட் க்ரூட் ஆயில் எல்லாம் நல்லாவே இறங்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ரிடிக்ஷன் வந்து பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது எதுக்கு பண்ணியிருக்காங்க அப்படின்னா, எதை வச்சு ப்ரிடிக்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, ஸோ அமெரிக்காவில் அதிகமாக உற்பத்தி இருக்கு, ஸோ அமெரிக்காவில் ப்ரொடக்ஷன் வந்து அதிகமாக இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் சீனாவோட தேவை வந்து குறைவா இருக்கு, அதாவது சீனாவில் ஆயிலோட டிமாண்ட் வந்து கம்மியாக இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விநியோகம் அதிகரிப்பு அப்படின்னா ஸோ டிஸ்ட்ரிபியூஷன் வந்து அதிகமாக இருக்கு. ஸோ இந்த 3 காரணத்துக்காக ஸ்டேட் ஆஃப் ஃபார்மஸும் இப்போ வந்து ஒரு இயல்பு நிலைக்கு வந்து திரும்பிட்டு இருக்கு. இதெல்லாம் வச்சு பார்க்குறப்ப ஸோ ஆயில் பிரைசஸ் வந்து குறையும் அப்படிங்கிற மாதிரி இவர் வந்து இன்னைக்கு வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இதை தான் நம்ம வந்து ஒரு வாரமாக வந்து பார்த்துட்டு இருக்கோம். எப்போ அப்படின்னா ஈரான் அண்ட் யூஎஸ் வந்து என்னைக்கு வந்து சீஸ்ஃபயர் டீல் வந்து சைன் பண்ணாங்களோ அப்பவே நமக்கு தெரியும் ஆயில் பிரைசஸ் வந்து கொஞ்சம் குறைய தான் போகுது அப்படின்னு. ஸோ இவங்க வந்து இன்னைக்கு வந்து ஒரு நியூஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க, மார்கன் ஸ்டான்லி வந்து இனிமே வந்து குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஆர்டிகல் வந்து நான் எதுக்காக எடுத்தேன் அப்படின்னா இதுல ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பார்க்கறதுக்கு தான். ஸோ இது வந்து நமக்கு தெரிஞ்ச நியூஸ் தான், ஆயில் வந்து இறங்கும், ஏன்னா ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஃபார்மஸ் வந்து கப்பல் வந்து எல்லாம் சரியாயிடுச்சு, எல்லாமே ஓகே, ஆயில் பிரைஸ் இறங்குங்கிறது தெரிஞ்சிடுச்சு. ஸோ நம்ம இன்ட்ராடே லெவல்ல பாக்குறப்ப சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை வச்சு தான் பேசி ஆகணும். ஒரு ஸ்விங் ட்ரேடிங்கா பாக்குறப்ப வேணா ஒரு செல்லிங் இவ்வளவு தூரம் போகும் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். இவங்க வந்து ஒரு ஸ்விங் ட்ரேடிங் பர்பஸ்ல தான் சொல்றாங்க. ஓகேங்களா, ஸோ இவங்க இன்னைக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. இன்னொரு 10 நாள்லயே இந்த நியூஸ் வந்து நமக்கு எல்லாத்துக்குமே வந்து மறந்துடும். ஓகேங்களா, இதுல வந்து ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசினா ஆயில் கிளட் அப்படிங்கிற ஒரு வேர்டை வந்து பயன்படுத்தி இருக்கிறாங்க. ஸோ இது வந்து க்ரூட் ஆயில்ல நீங்க ட்ரேட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த வேர்டை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா OPEC பிளஸ் அப்படிங்கிற ஒரு வேர்டு இருக்கு, அதுக்கப்புறம் ரோஸ் ஃபெல் அப்படிங்கிற ஒரு வேர்டு இருக்கு. இந்த வேர்டெல்லாம் அடிக்கடி நீங்க நியூஸ்ல பாக்குறப்ப ஸோ இந்த
வேர்டெல்லாம் நிறைய வந்து இம்பாக்ட் கொடுக்கும். இந்த ஒபெக் பிளஸோட நியூஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்வென்ட்ரி டேட்டா, ரோஸ்ஃபெல் அப்படிங்கிற ஒரு, அதாவது இன்க்ரீஸ் ஆயிருக்கு டிமாண்ட் சப்ளை, இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஆயில வந்து இம்பாக்ட் கொடுக்குற மாதிரி இந்த ஆயில் கிளட் அப்படிங்கிற இந்த வேர்டு வந்து நமக்கு வந்து ஆயில்ல வந்து இம்பாக்ட் கொடுக்குங்க. ஓகேங்களா? இப்போ ஆயில் கிளட்னா என்ன அப்படின்னா சப்ளை டிஸ்ட்ரிபியூஷன் வந்து அதிகமா ஆக போகுது இல்ல ஆகியிருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா? சப்ளையோட டிஸ்ட்ரிபியூஷன், சப்ளை கிடையாது டிஸ்ட்ரிபியூஷன் வந்து அதிகமா இருக்கு. ஸோ அந்த மாதிரி சப்ளையோட டிஸ்ட்ரிபியூஷன் அதிகமா இருந்தது அப்படின்னா அந்த இடத்துல வந்து டிமாண்டு குறையும். ஸோ டிமாண்டு குறைஞ்சது அப்படின்னா ஸோ அந்த ஸ்டோரேஜ் இருக்கு பார்த்தீங்களா, ஒவ்வொரு நாட்டிலையும் வந்து க்ரூட் ஆயில் வந்து ஸ்டோரேஜ் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ அந்த ஸ்டோரேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அந்த ஸ்டோரேஜ் இன்க்ரீஸ் ஆனது அப்படின்னா நமக்கு வந்து ஆயிலோட விலையை வந்து குறையும். ஓகேங்களா? ஸோ இதுதான் இன்வென்ட்ரி டேட்டாவிலையும் நம்ம பார்க்குறோம். பட் ஆயில் கிளட்டுங்கிறது இந்த 4 ப்ராசஸ் வந்து ஒரே டைம்ல நடக்கிறது தான் பார்த்தீங்க அப்படின்னா ஆயில் கிளட் அப்படிங்கிற ஒரு வேர்டுன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? என்னென்ன நடக்கும், ஆயிலோட டிஸ்ட்ரிபியூஷன் சப்ளை வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அதனால டிமாண்ட் வந்து குறையும், ஸ்டோரேஜும் இன்க்ரீஸ் ஆகும். இதன் மூலயமா வந்து ஆயில் பிரைஸ் வந்து டவுன். ஆயில் கிளட் அப்படிங்கிற ஒரு நியூஸ் வந்துட்டாலே ஸோ அந்த இடத்துல வந்து ஆயில் பிரைஸ் வந்து நமக்கு வந்து குறைய போகுது அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ இதை வந்து இவங்க மார்கன் ஸ்டான்லி வந்து பயன்படுத்தி இருக்கிறாங்க. ஸோ இதை கொஞ்சம் டீட்டெயிலாக நான் சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஸோ இந்த வேர்டை வந்து நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இது வந்து கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து நம்ம லெவல்ஸ் பார்க்கலாங்க. ஸோ இவர் வந்து ஒரு 6 மாசத்துல இறங்கும்னு சொல்லியிருக்கிறாங்க, பார்க்கலாம். இப்போ ஜேபி மார்கன் வந்து கோல்டு வந்து ஏறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கோல்டு அவங்க என்னைக்கு ஏறும்னு சொன்னாங்களோ அன்னிலேருந்து ஒரு $100 வந்து இறங்கிட்டு இருக்கு. ஸோ ஏறும், கண்டிப்பா ஏறாதுன்னு சொல்ல வரல. பட் உடனே எதிர்பார்க்க முடியுமாங்கிறது டவுட்டு தான். ஓகேங்களா? அதுக்கு தான் இவங்களே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 6 மாசம் 1 வருஷம் சொல்லி தள்ளி போட்டுருவாங்க. ஸோ அதுக்குள்ளார வந்தது அப்படின்னா நான் அன்னைக்கே சொன்னல அப்படிங்கிற அந்த கான்செப்டுக்கு போயிடுவாங்க. ஸோ பார்க்கலாம் என்ன மாதிரி வந்து நடக்குது அப்படின்னு. இப்போ நிஃப்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு ட்ரையாங்கிள் சைடு பிரேக் அவுட் தான் இந்த இடத்துல. ஸோ நெக்ஸ்ட் சப்போர்ட்டுங்கிறது 23,789. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல செல் சைடு ஒரு பிரேக் அவுட் நடந்திருக்கு. ஸோ இதுக்கு மேலே இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்ன் நான் 15 மினிட்ஸ் வச்சு ட்ரா பண்ணியிருக்கேன். ஸோ இந்த பேட்டர்ன் ட்ரா பண்ணிக்கோங்க. இந்த பேட்டர்னுக்கு மேலே ஓப்பனிங் ஆனாலும் ஸோ இந்த பேட்டர்னோட நெக்லைனுங்கிறது இதுதான் 23,979. ஸோ இதை கிராஸ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸோ 15 மினிட்ஸோ கேண்டில் க்ளோஸ் வச்சாலும் ஸோ இந்த இடத்துல வந்து நமக்கு வந்து பை சைடு கன்ஃபர்மேஷன் வந்து கிடைக்கும். ஸோ செல் சைடு கன்ஃபர்மேஷன் கிடையாது, ஏன்னா ட்ரையாங்கிள் பேட்டர்ன் வந்து கிரியேட் ஆயிருக்கு. ஸோ இது மெயினாக வந்து நம்ம பை சைடு கன்ஃபர்மேஷனுக்கு தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ செல்லிங் நடந்தால் கூட நமக்கு இங்கேருந்து இவ்வளோ தூரம் 23,783 ஒரு 100 பாயிண்ட்ஸ் பக்கம் டவுன் எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. நெக்ஸ்ட் சப்போர்ட்டுங்கிறது 23,783. ஸோ இதையும் தாண்டி கீழே வருமா அப்படிங்கிறத ஸோ நம்ம நாளைக்கு தான் வாட்ச் பண்ண முடியுமே தவிர இப்போதைக்கு இந்த அளவுக்கு தான் நமக்கு வந்து லெவல்ஸ் வந்து ப்ரெடிக்ஷன் பண்ண முடியும். ஓகேங்களா? அதாவது நிஃப்டியோட நெக்ஸ்ட் சப்போர்ட்டுங்கிறது ஒரு கேப் டவுன்ல ஓப்பன் ஆனால் கூட ஒரு சப்போர்ட்டுங்கிறது 23,783. ஸோ நெக்ஸ்ட் பை சைடு பிரேக் அவுட் பண்ணுங்கிறது 23,979. இந்த ட்ரையாங்கிளுக்கு கீழே ஒரு ஓப்பனிங் கொடுத்தது அப்படின்னா மறுபடியும் செல் சைடு தான். ஸோ இந்த டார்கெட் மட்டும் நமக்கு ஒரு 100 பாயிண்ட்ஸ் மட்டும் டவுன் எடுத்துட்டு மறுபடியும் ரெக்கவரி ஆகிறதுக்கு சான்சஸ் வந்து நிறையவே இருக்கு. ஓகேங்களா? ஸோ நான் இன்னைக்கு வந்து எக்ஸ்பைரி, நாளைக்கு எக்ஸ்பைரியும் கிடையாது. மேபி ஒரு நல்ல ஏதாவது ஒரு பாசிட்டிவ் நியூஸஸ் எல்லாம் வந்துட்டு இருந்தது அப்படின்னா கண்டினியூஸாக நமக்கு மேலே வரதுக்கு சான்சஸ் இருக்கு. இதில் வர ஆயில் பிரைஸ் வர குறைன்னு வர சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஆயில் பிரைஸ் இவங்க சொன்ன மாதிரி ஏதாவது யூஎஸ் மார்க்கெட் டைம்ல வந்து குறைச்சி விட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா நிஃப்டி ஸ்டாக்ஸ் இதுலலாம் பார்த்தீங்க அப்படின்னா இன்வெஸ்டர்ஸ் வந்து உள்ளார வரதுக்கு சான்சஸ் இருக்கு. அடுத்தது வந்து பேங்க் நிஃப்டி. இப்போ பேங்க் நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பேரலல் சேனல் வந்து கிரியேட் ஆயிருக்கு. ஸோ இந்த பேரலல் சேனல் மேலே பிரேக் அவுட் நடந்தது. ஸோ இதுக்கு வேணா ஒரு பிரேக் அவுட் பாயிண்ட் ஆனால் நான் ட்ரா பண்ணிடுறேன். ஓகேங்களா? ஏன்னா இதை தாண்டி க்ளோஸ் வைக்கிறப்ப நமக்கு ஆட்டோமேட்டிக்காக பிரேக் அவுட் ஆகிடும். ஸோ 57,770 பிரேக் அவுட் நடந்தது அப்படின்னா ஸோ நமக்கு கண்டினியூஸாக ஒரு 200 to 300 பாயிண்ட்ஸ் போகும் ஒரு பை சைட் கொடுக்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ பிரேக் அவுட் லெவல்ஸ் மட்டும்தான் பேங்க் நிஃப்டியில் வந்து பார்த்துட்டு இருக்கோம். ஓகேங்களா? அதே மாதிரி செல் சைட் பிரேக் அவுட்டுங்கிறது இந்த இடம். ஸோ செல் சைட் பிரேக் அவுட்டுங்கிறது 57,457. ஸோ செல் சைடு பிரேக் அவுட் நடந்தா எவ்வளவு தூரம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னா 57,074. ஸோ இந்த இடத்துல வந்து நமக்கு வந்து அகைன் வந்து சப்போர்ட் எடுக்கிறதுக்கு சான்சஸ் வந்து இருக்கு பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். அடுத்தது வந்து சென்செக்ஸ் போயிடலாம். ஸோ சென்செக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ சேம் கண்டிஷன் தான், பட் இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு டபுள் பாட்டம் சப்போர்ட் வந்து எடுத்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ சென்செக்ஸோட பிரேக் அவுட் லைன், அதாவது ஒரு நெக் லைன் எந்த இடத்துல இருக்கு அப்படின்னா 76,909. ஸோ இதையும் பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்னா இந்த இடத்துல தான் நமக்கு வந்து பை சைடு கன்ஃபர்மேஷன் வந்து கொடுக்கும். ஸோ இது ஆக்சுவலி பார்த்தீங்க அப்படின்னா
ஒரு ரவுண்ட் பாட்டம் மாதிரியும் கிரியேட் ஆகுது, அது மட்டும் இல்லாமல் ஒரு டபிள்யூ பேட்டர்ன் மாதிரியும் கிரியேட் ஆகுது. ஸோ ரெண்டுக்குமே நமக்கு வந்து பை சைட் நெக்லைன் கன்ஃபர்மேஷனுங்கிறது 76,909. ஸோ கொஞ்சம் கீழே இறங்கி ஓப்பன் ஆனால் கூட அடுத்த ட்ரிபிள் பாட்டம் சப்போர்ட்டுங்கிறது 76,150. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து ஃபின் நிஃப்டி பார்க்கலாம். இப்போ ஃபின் நிஃப்டி பார்த்தாலும் ஆக்சுவலி நமக்கு வந்து ஃபின் நிஃப்டி வந்து பிரேக் அவுட் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இன்னும் க்ளோசிங் வந்து கீழே வைக்கல. ஓகேங்களா. ஸோ இதுக்கு கீழே, அதாவது இன்னைக்கு லோக்கு கீழே ஒரு ஓப்பனிங் நடந்தாலோ இல்லை நாளைக்கு ஒரு 5 மினிட்ஸ் கேண்டல் லோக்கு கீழே ஒரு க்ளோசிங் வச்சாலோ அந்த இடத்துல மட்டும் ஒரு செல் சைட் கன்ஃபர்மேஷன் வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ இதோட டார்கெட் வந்து 26,350. ஸோ பை சைடு போகிறதுக்கு அப் சைடு. ஸோ இந்த மாதிரி அப் சைடில் மேலே க்ளோசிங் வச்சது அப்படின்னா ஸோ கண்டினியூஸாக நமக்கு வந்து 200 to 300 பாயிண்ட்ஸ் போகும், ஒரு அப் சைடு போகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. அடுத்தது வந்து நிஃப்டி மிட் கேப். ஸோ நிஃப்டி மிட் கேப்பை பொறுத்த வரைக்கும் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் மட்டும் நம்ம பார்த்துக்கலாம், ஏன்னா பிரேக் அவுட் பாயிண்ட்ங்கிறது கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் சப்போர்ட்டுங்கிறது நமக்கு இந்த இடம் 14,299. நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ்ங்கிறது 14,536. ஓகேங்களா. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நாளைக்கான கண்டிஷன்ஸ். இந்தியா விக்ஸ் வந்து நார்மலாக தான், நியூட்ரலாக தான் இங்கே இருக்குது, பெரிய அளவில் அதான் நேற்று பார்த்த மாதிரி தான். ஸோ இந்தியா விக்ஸை வச்சு எந்த ஒரு டிசிஷனும் எடுக்க முடியல. ஸோ யூஎஸ்டி ஐஎன்ஆர் மட்டும் நமக்கு அதுவுமே அதே கண்டிஷனில் தான் இருக்குது. அதாவது ஏதாவது ஒரு பக்கம் பிரேக் அவுட் பண்ணணும், 94.9ஐயோ இல்லைனா 94.13 பிரேக் அவுட் பண்ணால் மட்டும்தான் ஸோ நம்ம வந்து யூஎஸ்டி ஐஎன்ஆரை வச்சு ப்ரிடிக்ஷன் வந்து இப்போதைக்கு பண்ண முடியும். ஸோ யூஎஸ்டி ஐஎன்ஆர் கிட்டத்தட்ட ஜூன் 15 நமக்கு வந்து ஒரே இடத்துல தான் ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ இது வந்து நல்லது தான் இது, ஏன்னா பெரிய அளவில் என்ன சொல்றது அப்படின்னா பெரிய அளவில் ஒரு ஏற்ற இறக்க இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், ஸோ மார்க்கெட்டில் வந்து பெரிய வாலட்டிலிட்டி வந்து நடக்கும். பட் இந்த அளவுக்கு இருந்தது அப்படின்னா கூட ஒரே மாதிரியா மார்க்கெட் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஸ்டாக் ஹீட் மேப். இப்போ ஸ்டாக் ஹீட் மேப் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மாருதி நம்பர் 1ல இருக்கு 5.08%. ஸோ நீ ஐடி செக்டார் எப்பவும் போல 2% வந்து டவுன் ஆயிருக்கு ஏஐனால. ஸோ மற்றபடி எல்லாமே வந்து கொஞ்சம் பாசிட்டிவ் நெகட்டிவ் கலந்த மாதிரி தான், ஒரு நியூட்ரலாக தான் நமக்கு வந்து க்ளோசிங் வந்து கொடுத்துருக்கு. ஸோ ஐடி செக்டார் நமக்கு சப்போர்ட் பண்ணணும். ஸோ ஐடி செக்டார் சப்போர்ட் பண்ணாததுனால தான் ஸோ எந்த அளவுக்கு நமக்கு பாசிட்டிவ் நியூஸ் வந்து கொடுத்தா கூட மார்க்கெட் கொஞ்சம் கூட ஏற மாட்டேங்குது. ஓகேங்களா. அடுத்தது வந்து எம்எஸ்சி குளோபல் இண்டெக்ஸ் பார்க்கலாம். ஸோ எம்எஸ்சி குளோபல் இண்டெக்ஸ் நீங்கள் எதில் போய் பார்க்கணும் அப்படின்னா investing.com போய் பாருங்க. ஸோ investing.com கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஒரு முன்னாடியே உங்களுக்கு இந்த சார்ட் வந்துடும். ஸோ இதே மாதிரி இதில் எம்எஸ்சி குளோபல் இண்டெக்ஸ் இங்கே எம்எஸ்சினே இருக்கும். ஸோ இதில் போனீங்கன்னா கன்ஃபியூஸ் ஆகிடும். அதனால் நீங்கள் investing.com பாருங்கள். இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 4 பாயிண்ட் பக்கம் நமக்கு வந்து பாசிட்டிவ்ல தான் இருக்குது. இது இன்னும் கொஞ்சம் ஈவினிங் டைமில் ஒரு 20 பாயிண்ட் இப்போ 25 பாயிண்ட் எல்லாம் வந்தது அப்படின்னா நிஃப்டி பேங்க் நிஃப்டி எல்லாமே வந்து ஒரு பாசிட்டிவ் ஓப்பன் கொடுக்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா எப்படிங்க இருக்கு அப்படின்னா ஈக்குவல் தாங்க. பெரிய அளவில், அதாவது கால் ஆப்ஷன் சைடோ புட் ஆப்ஷன் சைடோ பை அண்ட் செல் வந்து பெரிய அளவில் வந்து ஃபோர்ஸ் வந்து கொடுக்கல. ஓரளவு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஈக்குவல் சைடு தான் க்ளோஸ் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் வந்து என்எஸ்சியை பொறுத்த வரைக்கும் 3,338 ஸ்டாக்ஸ் வந்து ட்ரேட் ஆயிருக்கு. அதில் 1,906ங்கிறது பாசிட்டிவ், 1,319ங்கிறது நெகட்டிவ், அன்சேஞ்சுங்கிறது 113. 52 வீக் ஹைல 119 ஸ்டாக்ஸும் 52 வீக் லோல பாத்தீங்க அப்படின்னா 58 ஸ்டாக்ஸ் இருக்கு. இன்னமும் வந்து 52 வீக் ஹைல வந்து ஸ்டாக்ஸ் வந்து அதிகமாக தான் இருக்கே தவிர இன்னும் குறைஞ்ச பாடு இல்லை. கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் ஆகுதுன்னு நினைக்கிறேன். 52 வீக் லோல வந்து எப்போ வந்து அதிகமான ஸ்டாக்ஸ் வருதோ அன்னைக்கு வந்து ஒரு கிராஷ் கூட நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். பட் அந்த மாதிரி நடக்காதுன்னு நினைக்கிறேன். அப்பர் சர்க்கியூட்ல ஒரு 93, லோயர் சர்க்கியூட்ல ஒரு 76. ஏன்னா இப்போ வந்து ஆயில் பிரைஸ் இறங்குன்னு சொல்லியிருக்கனால ஆயில் பிரைஸ் இறங்குனதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இன்வெஸ்டர்ஸ் பணத்தை வந்து வெளியே எடுத்து ஆயிலேருந்து எடுத்து மேபி அடுத்த இன்வெஸ்ட்மெண்ட் எதை சூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா ஸ்டாக்ஸை சூஸ் பண்ணுவாங்க, இல்லை அப்படின்னா கோல்ட் அண்ட் சில்வரை வந்து சூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து செக்டார் வைஸ் க்ளோசிங். ஆட்டோ செக்டார் நல்லா இருக்கு. ஸோ மற்றபடி எல்லாமே வந்து ஒரு நியூட்ரல் க்ளோசிங் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஆட்டோ செக்டார் அந்த மாருதி அந்த ஜெஃப்ரியோட பை சிக்னல்லால மாருதி வந்து நல்லாவே ஏறி இருந்தது. அதனால ஆட்டோ செக்டார் கொஞ்சம் தப்பிச்சு ஒரு 0.72% பக்கம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ மற்றபடி எல்லாமே நியூட்ரல், பெரிய அளவில் ஒரு பை செல் வந்து கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம ஹைவேட்டேஜ் ஸ்டாக்ஸ் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ஹைவேட்டேஜ் ஸ்டாக்ஸில் செல்லிங் நடந்திருக்கு. அதாவது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா மாருதி 5%, ஸ்ரீராம் ஃபைனான்ஸ் வந்து 0.93%. ஸோ இது மட்டும்தான் கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்கே தவிர மற்றது எல்லாமே நமக்கு வந்து நெகட்டிவ் தான். டாப் கெய்னர் சொல்லவே தேவையில்ல, மாருதி, டைட்டன், பஜாஜ் ஃபைனான்ஸ், அடானியன், டிஎம்பிவி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டாப் கெய்னர்ஸுக்கான ஸ்டாக்ஸ். டாப் லூசர்ஸ்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஈச்சர் மோட்டார், இன்ஃபோசிஸ், டிசிஎஸ், டாடா கன்சியூம், விப்ரோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா டாப் லூசர்ஸுக்கான ஸ்டாக்ஸ். நெக்ஸ்ட் வந்து நம்ம க்ரூட் ஆயிலுக்கு போயிடலாம். ஓகே, இப்போ க்ரூட் ஆயில் வந்து மார்னிங் பார்த்தது தான். மார்னிங் வந்து எந்த மாதிரி வந்து
பார்த்தோம்னா அப்படின்னா ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸ் லோவை பிரேக் அவுட் பண்ணால் கொஞ்சம் செல்லிங் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி பார்த்துடணும். அது மட்டும் இல்லாமல் இப்போ நின்றுட்டு இருக்கிற இடம் வந்து ரெசிஸ்டன்ஸ் ஜோன் 6743. ஸோ இந்த இடத்துல ஒரு 15 மினிட்ஸ் கேண்டில் கண்டினியூஸாக நமக்கு வந்து ஃபார்ம் ஆகணும். ஸோ அப்போ தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல செல் சைட் கன்ஃபர்மேஷன் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ ஆல்ரெடி 2 நடந்திருக்கு. ஸோ நடுவில் ஒரு பை கேண்டலும் ஃபார்ம் ஆயிருக்கு. அந்த மாதிரி ஆகக்கூடாது. இல்லைனா ஒரு கேண்டில் ரெட் கலர் கேண்டில் க்ளோஸ் ஆகி அட்லீஸ்ட் லோவையாச்சும் பிரேக் அவுட் பண்ணணும். இல்லைன்னா அதுக்கு கீழேயாச்சும் இன்னொரு கேண்டில் க்ளோசிங் வைக்கணும். ஸோ இந்த மாதிரி நமக்கு கன்ஃபர்மேஷன் கிடைச்சதுக்கு அப்புறம் தான் இந்த இடத்த வந்து நம்ம பையிங்காக வந்து எடுத்துக்கணுமே தவிர செல்லிங்காக வந்து எடுத்துக்கணுமே தவிர அது வரைக்கும் வந்து இது வந்து பையிங் தான். ஓகேங்களா? ஸோ பார்க்கலாம். நெக்ஸ்ட் 2 ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. 6743, இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா 6818. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் சொல்லலாம். ஏன்னா ஆல்ரெடி நமக்கு வந்து ஒரு 300 பாயிண்ட் பக்கம் டவுன் ஆயிருக்கு. ஸோ மறுபடியும் இந்த இடம் வந்தது அப்படின்னா அகைன் வந்து ஒரு 100 to 150 பாயிண்ட்ஸ் பக்கம் ஒரு டவுன் சைடு வந்து எக்ஸ்பெக்டேஷன் வந்து பண்ணலாம். இப்போதைக்கு நான் வந்து சப்போர்ட்டை மட்டும் கொஞ்சம் நகர்த்தி வச்சுக்கிறேன். கொஞ்சம் வந்து எக்ஸ்டென்ட் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். 6629ங்கிறது ஸோ ஈவினிங்கான சப்போர்ட் ஜோன். ஸோ அது இன்னைக்கான லோவை தான் நான் வந்து சப்போர்ட்டாக எடுத்திருக்கேன் தவிர வேற எந்த சேஞ்சுமே வந்து பண்ணலை. அடுத்தது வந்து நேச்சுரல் கேஸ். ஸோ நேச்சுரல் கேஸ் எஸ்டர்டே வந்து ஒரு சப்போர்ட் வந்து பார்த்துருந்தோம் 302.1. காலையில் கூட அதை பற்றி சொல்லியிருந்தேன். ஸோ எக்ஸாக்டாக அந்த இடத்துல இருந்து ஒரு 3 பாயிண்ட்ஸ் மேலே வந்திருக்கு. ஸோ மறுபடியும் இன்னைக்கான ஹையை பிரேக் அவுட் பண்ணால் ஸோ கண்டினியூஸாக நமக்கு வந்து பை போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. கொஞ்சம் கீழே இறங்கினா கூட 302.1ங்கிறது தான் நெக்ஸ்ட் சப்போர்ட் ஜோன். ஓகேங்களா? அடுத்தது வந்து கோல்டு. இப்போ க்ரூட் ஆயிலுக்கு வர நியூஸை வந்து நேச்சுரல் கேஸோட கம்பேர் பண்ணிக்காதீங்க எப்போவுமே. ஏன்னா நிறைய பேர் பண்ணுற தப்பு அதுதான். ஏங்க கப்பல் நேச்சுரல் கேஸ் கப்பலும் வருது, க்ரூட் ஆயிலும் கப்பலும் தாங்க வருது. அப்போ க்ரூட் ஆயிலில் வந்து சப்ளை அதிகமாக இருக்குன்னு சொன்னால் நேச்சுரல் கேஸ் ஏன் ஏறுது அப்படின்னு கேட்பீங்க. ஸோ அதுக்கான ஆன்சர் வந்து என்கிட்ட கிடையாது. ஸோ நேச்சுரல் கேஸுக்குன்னு தனியாக வந்து நிறையா நியூஸஸ் வந்துட்டு இருக்கும். ஸோ நேச்சுரல் கேஸ் வந்து நீங்கள் நியூஸஸ் வாட்ச் பண்ணணும் அப்படின்னா oilprice.com போய் பாருங்கள். ஸோ oilprice.com போயிட்டு இந்த இடத்துல பிரேக்கிங் நியூஸ்னு வருங்க. ஓகேங்களா? ஸோ இந்த பிரேக்கிங் நியூஸ் எல்லாம் நிறைய பாருங்க. இதில் வந்து ஏதாவது ஒரு நேச்சுரல் கேஸை பற்றி ஏதாவது ஒரு நியூஸ் வந்துட்டு இருக்கும், இல்லை வந்திருக்கும். அதை பேஸ் பண்ணி கூட நேச்சுரல் கேஸ் வந்து மூவ்மெண்ட் வந்து கொடுக்கலாம். ஓகேங்களா? நம்ம மெயினாக வந்து பார்க்கறது ஈரான் வார் வந்து பார்த்துட்டு இருக்கோம். அதில் வந்து ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸில் என்ன நடக்குதுன்னு பார்க்குறோம். ஸோ அதெல்லாம் மெயினாக வந்து ஆயிலை தான் அஃபெக்ட் பண்ணுது. ஸோ நேச்சுரல் கேஸுக்கு நீங்கள் இன்னும் ஸ்பெஷலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸோ இதில் இருக்கிற இப்போ இந்த இடத்துல பாகிஸ்தான் பேஸ் பிரீமியம் ஃபார் அர்ஜென்ட் எல்என்ஜி கார்கோ. அர்ஜென்ட் எல்என்ஜி கார்கோ அப்படின்னா ஸோ அது வந்து எல்என்ஜி லிக்விட் அண்ட் நேச்சுரல் கேஸ். ஸோ அதை பற்றின ஒரு நியூஸ். ஸோ அதில் போயிட்டு இந்த ஆர்டிகளை படித்தாதான் தெரியும் அவங்க பாகிஸ்தான் என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு. ஸோ அதை வச்சு மூவ்மெண்ட் கொடுக்குதா அப்படின்னு பாருங்க. நான் வந்து ஜஸ்ட் லெவல்ஸ் மட்டும் தான் சொல்லிட்டு இருக்கேன், ஒரு பேட்டர்னோட லெவல்ஸ் தான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ அதே போதும் நமக்கு. பட் எக்ஸ்ட்ரா உங்களுக்கு என்ன சொல்றது அப்படின்னா இன்னும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நிறைய பேர் கேட்டாங்க, ஏன்னா க்ரூட் ஆயிலும் இதுவும் ஒட்டாதானே வந்துட்டு இருக்கு, அப்போ சப்ளை ஆகுது இது பாட்டு ஏறிட்டு இருக்கு அப்படின்னா ஸோ இதுக்கு வந்து செப்பரேட் நியூஸ். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து கோல்டு. இப்போ கோல்டு வந்து காலையிலேயே பார்த்துருந்தோம் ஒரு கேப் டவுன் விழுந்தா கூட ஒரு ரெக்கவரி ஆகிறதுக்கான சான்சஸ் தான் இருக்கு அப்படின்னு. ஸோ நேற்று ஃபால் ஆனதுக்கு என்ன வந்து காரணம் அப்படின்னா திடீர்னு வந்து வாரம் வந்து பாஸ் பண்ணி விட்டாங்க. இது வரைக்கும் விளையாடிட்டு இருந்தாங்க, திடீர்னு வந்து பாஸ் பட்டனை ப்ரெஸ் பண்ணி விட்டாங்க. சரி வாரம் நிற்க போகுதுன்னு நினச்சிட்டு கோல்டு சில்வரை வந்து பணத்தை வந்து வெளியே எடுத்திருக்காங்க. இன்னைக்கு காலையில் ஈரான் ரிஜெக்ட் பண்ணவும் ஸோ மறுபடியும் கோல்டு அண்ட் சில்வர் வந்து மேலே வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ இதுதான் ரீசனு. மறுபடியும் கோல்டோட நெக்ஸ்ட் டார்கெட் என்னவா இருக்கும் அப்படின்னா 1,44,774. நெக்ஸ்ட் சப்போர்ட் ஜோனுங்கிறது 1,40,594. ஓகேங்களா? ஸோ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் மட்டும் தான் பார்க்க முடியுமே தவிர இப்போ நின்றுட்டு இருக்கிற இடத்துல இருந்து எந்த டைரக்ஷனுக்கு போகுங்கிறது கொஸ்டின் மார்க் தான். அடுத்தது வந்து சில்வர். இப்போ சில்வர் எக்ஸாக்டா நமக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ் ஜோன்ல தான் நின்றுட்டு இருக்கு 2,28,087. ஸோ அந்த இடம் வந்ததுக்கு அப்புறம் 215 மினிட்ஸ் கேண்டல் ரெட் கலர் கேண்டல் ஃபார்ம் ஆனா மட்டும் அந்த இடத்துல வந்து செல் சைட் கன்ஃபர்மேஷன் வந்து கிடைக்கும். நெக்ஸ்ட் சப்போர்ட்டுங்கிறது டபுள் பாட்டம் சப்போர்ட் 2,10,029. ஓகேங்களா? அடுத்தது வந்து காப்பர். இப்போ காப்பர் எக்ஸாக்டா நமக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ்ல நின்றுட்டு இருக்கு. ஆல்மோஸ்ட் இந்த இடத்துல ஒரு 15 மினிட்ஸ் கேண்டல் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா தெரியும். நான் இந்த கண்டிஷன் தான் சொன்னேன், அதாவது ஒரு ரெசிஸ்டன்ஸ் டச் பண்ணிட்டு அட்லீஸ்ட் ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸ் கேண்டல் ரெட் கலர் கேண்டல் ஃபார்ம் ஆயிருக்கு பாத்தீங்களா, அதுக்கு கீழே க்ளோசிங் வச்சிருக்கு பாத்தீங்களா. ஸோ இந்த மாதிரி எல்லாம் நமக்கு வந்து வந்தா மட்டும்தான் ஒரு நல்ல செல் சைடு கன்ஃபர்மேஷன் வந்து கொடுக்கணுமே தவிர நம்ம அவசரப்பட்டு செல் சைடு கன்ஃபர்மேஷன் கொடுத்தோம் அப்படின்னா அந்த இடத்துல ரிட்டர்ன் ஆகிறப்ப பெரிய லாசஸ் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? நான் சொல்றது எல்லாமே வந்து ஒரு பேப்பர் ட்ரேடிங்க்கு தான். ஓகே,
ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கான கண்டிஷன்ஸ். ஸோ காப்பருக்கு செல் சைடு கன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் ஒரு டெம்பரவரி சப்போர்ட் வந்து டிராப் பண்ணணும் அப்படின்னா இந்த பேட்டர்ன் இந்த ரவுண்ட் பாட்டம் பேட்டர்னோட நெக்லைன் 1260 ஒரு 8 பாயிண்ட்ஸ் பக்கம் டவுன் எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கான கண்டிஷன்ஸ். ஸோ மறக்காம அந்த ஆயில் கிளட்டை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அது ரொம்பவே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறுபடியும் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் நல்ல ப்ரிடிக்ஷன் வீடியோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ வெரி மச்.